நல்லவன். கேட்டா எப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன் அவ வீட்டுல இல்லாம இருக்காளோன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி என் தலை மேல வைக்க தெரியும். இவன் வேற அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் வீங்கி பஞ்சராவி போக்குதே. எப்போ என்னால முடியல. எங்க போனாவளோ, ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தரட்டான்னு கேட்க கூட ஒரு நாதி கிடையாது. என்ன டீ புலம்பிக்கிட்டு இருக்கா? எடுத்தா 4 ஃப்ரீ, நிறைய ஆஃபரா. அப்புறம் அப்படிலாம் ஆஃபர் போடுவ, 2 எடுத்தா 4 ஃப்ரீ. நீ அதெல்லாம் சும்மா யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாவ. இல்ல டி, நிஜமாதான். என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை வந்து ஒரு சுடிதார் எடுத்திருக்க பாத்துக்க, சூப்பரா இருக்கு பாத்துக்க. அவ நல்ல கலரா வேற இருப்பாளா, பிங்க் கலர்ல ஒன்னு எடுத்திருக்கா. அதுக்கு ஃப்ரீ வந்து டார்க் ப்ளூ கலர், சூப்பரா இருக்கு தெரியுமா. சும்மா அவட்ட வெயில் விட்டுருப்பாளா இருக்கான். இல்ல டி, இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றதுக்காக கொண்டு வந்தா. ஐயோ பார்க்கும்போதே அழகா இருக்கு டி. நாகர்கோயில நிறைய கடையில ஆஃபர் போட்டிருக்கானா. அப்படியா? என் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே சொல்லலையே. ஆனா பின்ன இப்ப என் கிளாஸ் குட்டிங்க எல்லாமே ஃபுல்லா சாரி எடுக்கிறதுக்கே இறங்கிட்ட அளவுக்கு. சாரி ஒன்னு எடுத்துட்டு சுடிதார் ஒன்னு எடுக்கலாம் இல்லையா? ஆமா பத்தியா, தீபாவளி வேற வரப்போகுது. அம்மா இதை பத்தி நம்மகிட்ட எதுவுமே பேசலையே இன்னும். நம்ம அம்மா எப்படி பேசுவாவ? எங்க நம்ம துணி எடுத்து கேட்டுருவோமேனே அம்மைக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கேட்கவா போறாவ? அம்மையா கேட்காம நம்மளா கேட்டா திட்ட லேட்டு செய்வாவ. எதுக்கிட்டி திட்ட போறாவ? நம்ம அம்மா தானே, கேட்டு பாப்போண்டி. சரி ஏதோ சொல்லியா, கேப்போம். அம்மா எங்க? அம்மா அடுப்பங்கரையில தான் இருக்காவ, போய் கேப்போமா? சரி சரி வா. ஆனா எனக்கு ஏதோ டவுட்டா தான் இருக்கு. நீ நாசுக்கா வந்து என்ன ஏத்தி விட்டு எனக்கு ஏதோ திட்டு வாங்கி தரலான்னு பாக்குறியா எப்படி? இல்ல ஏன் கேட்கனா, சாதா எட்டி எட்டி வாட்டி போட்டு தான் கூடுவா. இப்ப என்னடே அக்கான் வேற வருது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உன்னை நம்பி வரலாமா எப்படி? ஏன்க்கா என்ன தானா வந்து செய்யட்டான்னு கேட்கணுவ? என்னமோ இருக்கு. ராணி கொஞ்சம் உஷாராவே இரு. என்னமா யோசிக்கிறிய? வேண்டாம் அக்கா, உங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை இருந்தா போய் பாருங்க, நானே எல்லாம் பாத்துக்கிறேன். ஏமா வேலை செய்யலன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பிய, இப்ப நாங்களே வந்து செய்யணும் சொல்லியும் வேண்டான்னு சொல்றிய? ஆதாயம் ஒண்ணும் இல்லாம என் பிள்ளைய வந்து கேட்காதுன்னு எனக்கு தெரியும் மக்களே. ஏன்னா